யார் தன்னுடைய பேச்சாலும் தன்னுடைய செயல்களாலும் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கலையோ, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யவில்லையோ, அவன் தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உண்மையான முஸ்லிம் என்பது வெறுமனே 5 வேளைகள் தொழுகிறான், நோன்பு நோக்கிறான், அதன் மூலம் அவன் உண்மையான முஸ்லிமாக மாற முடியாது. அந்த கடமைகளை செய்வதோடு அடுத்த முஸ்லிம்களுக்கு அவன் எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. பேச்சாலும் சரி, செயல்பாடுகளாலும் சரி, எந்த தொந்தரவும் கொடுக்காதவன் தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ பாதையில் கூட நாங்கள் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. இது பாதையில் மட்டுமல்ல, எங்களோட வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. குறிப்பாக பாதையில், ரோட்டில் நாங்கள் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, தொந்தரவாகவும் இருக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எமது செயல்பாடுகள் பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. நாங்கள் பாதையில் வாகனத்தை நிறுத்தி வைத்திருப்போம், அது கூட மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. நாங்கள் பாதையில் ஏதோ ஒரு பொருளை வைத்திருப்போம், எங்களோட வீட்டில் எங்களோட கேட்டுக்கு முன்னால் தான் நாங்கள் வைத்திருப்போம், ஆனாலும் அது கூட அங்கே பாதையிலே சென்று வரக்கூடியவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் மிகவும் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.